ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ இது நான் தன்யா, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் மெடிக்கல் கோடிங் அ குட் கெரியர்? ஓகே, ஸோ மெடிக்கல் கோடிங் ஒரு நல்ல கெரியரா? நான் மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணலாமா, இல்லை நான் வேற ஏதாச்சும் படிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது ஃபீல்டு நான் பார்க்கலாமா, மெடிக்கல் கோடிங் பண்றதுனால எனக்கு நல்லதா? இது எல்லாமே இதுல அடங்கி இருக்கு, ஓகேங்களா? ஸோ பிஃபோர் டிஸ்கஷனுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ இந்த சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். மெடிக்கல் கோடிங் நல்ல கெரியரா? கண்டிப்பா மைடிக்கல் கோடிங் ஒரு சூப்பர் கெரியர். ஓகே, எதனால அப்படி சொல்றீங்க? ஏன் தன்யா அது நல்ல கெரியர்னு சொல்றீங்க? அது உங்களுக்கு மைண்ட்ல இப்ப ஓடிட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம +2 முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், நிறைய ஏதேதோ படிக்கிறோம். பாட்டனி சூஸ் பண்றோம், ஜுவாலஜி சூஸ் பண்றோம், மைக்ரோபயாலஜி சூஸ் பண்றோம், நர்சிங் படிக்கிறோம், பிசியோதெரபி படிக்கிறோம், என்னென்னமோ படிக்கிறோம். நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது ஒரு கோர்ஸா நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறோம், இல்லைங்களா? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்கா? நம்ம படிச்ச ஃபீல்டு, ஓகே, நம்ம இப்ப மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கோம்னா எத்தனை பேர் லேப் டெக்னீஷியனா போவீங்க? எல்லாருமே இப்போ ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரு காலேஜ்ல அப்படின்னா 90 ஸ்டூடெண்ட்ஸ்மே மைக்ரோபயாலஜிஸ்டா போயிட மாட்டாங்க, இல்லையா? கொஞ்சம் பேர் அதுல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் லேப் டெக்னீஷியனா போவாங்க, கொஞ்சம் பேர் சும்மாவே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இதுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு துணி கடையிலயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம படிச்சதுக்கே ஒரு வேல்யூ இல்லாம ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லைஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நான் கிராஜுவேஷனை பத்தி பேசுறேன், போஸ்ட் கிராஜுவேஷன் பத்தி கிடையாது. கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ற பசங்க இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இது ஒரு ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணலாம். மெடிக்கல் கோடிங்க ஒரு ப்ரொஃபஷனா நீங்க சூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, நல்ல கெரியர் க்ரோத் இருக்கும். தட் இஸ் ஒன் திங். கெரியர் க்ரோத் எல்லாம் விடு, நம்மளுக்கு அத்தியாவசியம் அல்ல, நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? சேலரி, இல்லையா? நம்மளுக்கு ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், இல்லை டெய்லி புதுசா ட்ரெஸ் போடணும், இல்லை மீஷோல பாக்குறது எல்லாமே வாங்கணும், அமேசான்ல பாக்குறது எல்லாமே வாங்கணும், யூடியூபர்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னா அல்டிமேட் நீட் என்னது? பைசா, இல்லையா? நம்மளுக்கு இப்போ தேவைக்கேற்ற கேஷ் இருக்கணும் நம்ம கையில. அப்படின்னா நம்ம வேலைக்கு போய் தானே ஆகணும். நம்ம படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா அது கரெக்டா? ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கிராஜுவேட்டா இருக்கோம். கிராஜுவேஷன் முடிச்ச உடனேயுமே ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், இன்டர்வியூ வைஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப் தான். ஆனா நீங்க ஒரு 3 months கஷ்டப்பட்டு இந்த மெடிக்கல் கோடிங் எக்ஸாமை முடிச்சிட்டீங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல ஒரு கெரியர் மெடிக்கல் கோடிங்ல இருக்கு. அப்ப இப்ப நீங்க வேணா கேட்பீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெடிக்கல் கோடிங் முடிச்சுட்டு சும்மா தான் மேம் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போலியே அப்படின்னு நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஏன் அவங்களுக்கு வேலை கிடைக்கல? மெடிக்கல் கோடர்ஸ் அப்படின்னும் போது அவங்க கம்ப்ளீட்டா பேஷண்ட் டேட்டாவை டீல் பண்றவங்க. ஓகே, பேஷண்ட் டேட்டான்னும் போது என்னது? பேஷண்டோட டயக்னோசிஸ், ப்ரொசீஜர்ஸ், அவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கணும். அதாவது மெடிக்கல் பேக்ரவுண்ட்னா நம்ம டாக்டரா இருக்கணும்னு நான் சொல்லல, நம்ம லைஃப் சயின்ஸ் கேட்டகரியில இருக்கணும். ஒரு மெடிக்கல் டேர்மை பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஒரு அனாட்டமி பார்ட்டை பத்தி சொல்றாங்கன்னா கண்டிப்பா அது எங்க இருக்கு, எந்த இதுல ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும். ஓகே, இதே ஒரு நான் லைஃப் சயின்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் லைஃப் சயின்ஸ்னா யாரு? இப்போ ஒரு ஹிஸ்டரி முடிச்ச ஒரு கேண்டிடேட், சோஷியாலஜி முடிச்ச கேண்டிடேட், பிஏ இங்கிலீஷ் முடிச்ச கேண்டிடேட், இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்ச பசங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்க அந்த +2ல படிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா ஒரு 3-4 இயர்ஸ் அவங்களுக்கு இது கூட கனெக்ஷனே இருக்காது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களுக்கு நம்ம சொல்றது எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. ஒர்க் பண்ற ப்ராசஸும் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். இது நான் எல்லாத்துக்குமே சொல்லலை, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நல்ல இப்படி நல்ல யோசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிலப்போ இப்போ 100ல ஒரு 40% ஸ்டூடெண்ட்ஸ் நான் லைஃப் சயின்ஸா இருந்தாலும் கத்துப்பாங்க.
வச்சுக்கோங்களேன். பட் மெஜாரிட்டி 60% அங்க கத்துக்க முடியாம தானே இருக்காங்க. அப்ப கம்பெனி வந்து நம்மள வந்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஒரு ஸ்பார்க் போடுறோம்னா ஓகே அவன் டக்குன்னு அதை புடிச்சுக்கணும், தீ மாதிரி எரியணும், அதுதான் அவங்களோட ஒரு மைண்ட் செட். ஓகே, அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணணும், லைஃப் சயின்ஸ் பசங்களை எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ட்ரெயின் பண்றது ஈஸி, அவங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்றது ஈஸி அப்படின்றது. ஸோ நீங்க ஒரு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜாப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க 100% மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கெரியர், உங்களுக்கு கெரியர் வைஸும் ஈஸியா நீங்க க்ரோ ஆகலாம். இப்போ நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நம்ம வந்து ஒரு டீம் லீடர் ஆகணும், டீம் லீடர் ஆகணும்னா நம்மளுக்கு ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்பதான் நம்மள வந்து இந்த டிஎல் போஸ்ட்டுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்க மெடிக்கல் கோடிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சூப்பர் பர்ஃபார்மரா இருந்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்லேயே நீங்க டிஎல் ஆயிடலாம், 5 இயர்ஸ்ல நீங்க மேனேஜரே ஆயிடலாம். ஸோ உங்களுக்கு கெரியர் வைஸா சூப்பரா போகுது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் எடுக்கணும்னா இப்போ நீங்க ஒரு ஃபீமேலா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஃபீமேலா இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ கல்யாணம் இப்போ ஒரு 24-25 இயர்ஸ்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே நம்மளுக்கு வேலைக்கு வேற எந்த வேலைக்குனாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், நம்ம வேலைக்கு போறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் நீங்க மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க அந்த டைம் நீங்க ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற டைமோ இல்ல அந்த பேபியை கேர் பண்ணிக்கிற டைமோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு. இது நான் வந்து ஃப்ரெஷருக்கு கிடையாதுமா, ஒரு 3-4 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன், லைக் ஆஃபீஸ் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்தும் ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால இது ஒரு நல்ல கெரியரான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். 100% இது வந்து ஒரு நல்ல கெரியர். இந்த ஃபீல்டில் இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், அதனால எனக்கு தெரியும். என்ன மாதிரியே நிறைய பேர் இதில் இருக்காங்க, அதனால நிறைய பேர் கிடையாது, லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. ஸோ அது நல்லது இல்லாமல் யாராவது இந்த ஃபீல்டில் இருப்பாங்களா? அதனால ஒரு 100 பேரோட வீடியோஸோ 100 பேரோட ஐடியாஸோ கேட்காம நீ பர்சனலா ஜாயின் பண்ணி அங்க என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்கு அப்படின்றது நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, ஐயோ இங்க போயிடாதீங்க, அங்க டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க, அங்க அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க. உங்களை பண்ணாங்களா? ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும் நீங்க வந்து கைட் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இல்ல கம்பெனிக்கு நீங்க ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்க மாட்டீங்க, அதனாலதான் அங்க டெர்மினேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குமே தவிர மற்றபடி சும்மா கேண்டிடேட்ஸை வந்து வெளியில அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு கிராஜுவேட்டா இருக்கீங்க, லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணலாம். இட் இஸ் a சூப்பர் கெரியர். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், இதை நீங்க தைரியமா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.